சத்தேக சுகமந்தஷ ஞானபாசத்ய பராக்கிரமः ஞான ஞான சுக சுக ச விஷ்ணு பரமாக்ஷர. அவனுடைய உடல் ஆனந்தம், ஞானம், சுகந்தம், பலம் பொருந்தியதாகும். மகாவிஷ்ணுவாகிய அவனிடமே ஞானம், சுகம் நிறைவாக உள்ளது என்பதாகும். மேலும் பிரக்ம விவர்த்த பிராணம் தேக அயமே சதானந்தோ நியாயம் பிரகிருதி நிர்மிதக பரிபூர்ணம் சர்வத்ர தேனே நாராயணக அஷ்யமகம். எனது இந்த உடல் ஆனந்தமே வடிவமானது. இது இயற்கையாக அமையும் உடல் அல்ல. இந்த உடல் எங்கும் பூர்ணமாக உள்ளது. இதனால் நான் நாராயணன் எனப்படுகிறேன் என்று கூறியது. அவன் தனது லீலை காரணமாக அவனது உடல் நம்மை போன்று உள்ளது என்று உணர்த்துகிறான். இதனை பத்ம பிராணம் ந ச கற்பே அவசத்தேவக்யா நாஷபி வசுதேவதக நஷாபி ராகவாஜதோ நாஷபி ஜமத்கினித நித்யானந்தக அத்வயக அவ்யயம் திருப்தே மோத தர்ஷன. அவன் தேவகியின் கற்பத்தில் வாசம் செய்யவில்லை. அவன் வசுதேவர், தசரதன், ஜமக்னி ஆகியோருக்கு பிறக்கவும் இல்லை. மிகுந்த ஆனந்தத்தில் உள்ள அவன் இந்த உலகம் தான் பிறந்ததாக எண்ண வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்று செய்தான் என்பதாகும். ஸ்ரீமத் பாகவதம் ந வைஷ ஆத்ம ஆத்மவதீஸ்வரோ புங்க்தே ஹி துகம் பகவான் வாசுதேவ. ஒரே சிந்தனையுள்ள பக்தனிடம் மிகவும் பிரியமாக உள்ள வாசுதேவன் எப்போதும் துயரம் என்பதை அடைவதே இல்லை என்று கூறியது. இது தவிர மேலும் சில வரிகளும் இதே கருத்தை கூறுகின்றன. அவை யாவன: